செயலாளர் ரீதியில எனக்கு கட்டுப்பாடு இருக்கு, கடப்பாடு இருக்கு. ஏற்கனவே வைத்திய ஆதாரம் நான் உங்களுக்கு தரவாது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க இல்ல எங்களுக்கு கடிதம் மூலம் தந்திருக்கீங்கன்னா நீங்க விரும்பின மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு இருக்கீங்க. நான் பேரை சொல்லி அவே நீங்க பழி வாங்குறீங்க. பேரு அப்படி நேரடியா வந்து அவரோட கதை கேட்க தனிப்பட்ட பழி வாங்க நடக்கிறபடியா என்ன இதுவரைக்கும் என்ன செய்திருக்கீங்க? சும்மா ஆக்காட்டுறது பேக்காரு ஒரு வாசியம் வந்துருக்கு. என்ன செய்திருக்கீங்க? எந்த இடத்துல கிருமி நாசினி அடிச்சிருக்கீங்க? கேட்டா கொஞ்ச நாள் ஸ்ட்ரோக் இல்ல ஹார்ட் அட்டாக் அது தெரியும். கேட்க வேண்டிய கேள்வியை கேட்போம். நாங்க வரையில ஒரு இதில் இருக்கிற அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாரும் கதைக்கின்ற போது மிகவும் பொறுமையாகவும் சரியான முறையிலும் கவனம் செலுத்த வேணும். இப்ப மண் விநியோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அரசாங்க அதிபர் தொலைபேசியில சொல்லி அது நிப்பாட்டின ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றதுன்றது உண்மையில அது உறுதிப்படுத்த நீங்க செய்யல பிள்ளையா கதைக்கணும். ஒரு பிள்ளையா சரியா பிள்ளையில கணக்க கதைக்கணும். அது எல்லாத்தையும் சபை கலைக்கிற சபை இது இல்ல. செயலாளர் ரீதியில எனக்கு கட்டுப்பாடு இருக்கு, கடப்பாடு இருக்கு. ஏற்கனவே வைத்திய ஆதாரம் நான் உங்களுக்கு தரவாது அப்பாயின்மெண்ட் பண்றதுல கூட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டிஎஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி டிஎஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா இன் ரைட்ல வந்திருக்கீங்க. அது அரசாங்க நிர்வாக நடைமுறைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை நான் பார்வை பண்றேன். கிரேட்டின் படி ஒழுங்கா வழங்கலாம். பழி வாங்குற செயற்பாடு இந்த சாவத்திரி டிஎஸ் சரியா முந்தி இருக்க இங்க வந்தது நெல்லியடி பக்கம் அங்கே இருந்து காரணத்துக்கு மாதிரி கிரேட் அவாக்கான சுப்ரா கிரேட் ஜிஎஸ்க்கு ஒருத்தரையும் வழங்க இதுவரை காலம் அங்க வழங்காம இருந்துட்டு இப்ப கொண்டே மருதங்கணிக்கு போடினா சரியா. இது ஒரு பக்கச்சார்பான பழிவாங்க சரியா. இதுதான் நடக்குது அரச கட்டமைப்புல. இங்க நான் பக்கச்சார்பு இதே நேரம் என்னமோ டிஎஸ் இங்க மனித வள இது நடந்திருக்குது. இது உண்மையாவே அட்மினிஸ்ட்ரேஷன் படி கிரேட்டின் படி கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பக்கச்சார்பான விஷயம் இங்க நடைபெறுது. அதை நான் நேரடியாக எல்லாமே இருக்கு. இரண்டால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கோரிக்கை வந்து கேட்கல. அந்த கோரிக்கை இல்லாத இந்த பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க எங்களுக்கு கடிதம் மூலம் தந்திருக்கீங்கன்னா நீங்க விரும்பின மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு இருக்கீங்க. 8 டிஎஸ் நான் பேரை சொல்லி அவே நீங்க பழி வாங்குறீங்க. பேரு என்னோட 1-2 8 டிஎஸ் இதுவரைக்கும் கலைச்சு டாக்டர் நாங்க இன் ரைட்டிங்ல தாரணும். நான் சொன்னா நீங்க அது டிஎஸ்பி இல்ல அப்படினால் இது கௌரவ ஒருங்கிணைப்பு குழுத்தார தலைவர் ஒரு ஆளுக்கு கம்ப்ளைண்ட் எத்தனை இது உடனே தலைவர் தூக்கி அங்க போடுறோம். இது வந்து நீங்க டிஎஸ்ஐ வேற ஒரு ஆளுக்கு மட்டும் கம்ப்ளைண்ட் 4 பேருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. குறைபாடுகள் அந்த டிஎஸ் வந்து சொல்லு தெரிய சொல்லு. அப்படி நேரடியா வந்து அவரோட கதை கேட்க தனிப்பட்ட பழிவாங்க நடக்கிறபடியா சும்மா கொஞ்சம் எருமலை சரியா அதோட வவுனியாவோட தேவையில்லை. அங்க கூட ஒரு சிங்கள டிஎஸ் கொண்டு போட்டீங்கன்னா அங்க காணி பிடிக்கணும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலயும் வவுனியா பேர் நான் கதைக்கிறேன். யாழ்ப்பாணத்துல 8 டிஎஸ் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்கன்னா விரும்பின மாதிரி டிஎஸ் கேட்கலாம் இல்ல ஏன்டா நாங்க தானே சனம் வந்தாலே கேட்கும். நாங்க இந்த வரைக்கும் ஒரு நாள் கூட கேட்கல. எனக்கு விரும்பினாரு நான் 2 கால் கேட்டுக்கிறேன். நீங்க அப்படி சொல்றபடியால நான் அமைச்சுக்கு அந்த இடமாற்ற பட்டியலை நான் நிறுத்துறேன். எனக்கு கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மாவட்டத்தின் இளம்பு தலைவர் ரீதியில அவருக்கு தலைமையில இந்த பட்டியலை அதுல கவர்னரை போட்டு நீங்களும் டிஎம் இருந்தோண்டு ஒரு கமிட்டியோட ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பர் போர்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. மெடிசின் எடுத்து பார்த்தா அப்படி டீச்சர் டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர் போர்டு இது டிஎஸ் மட்டும் டிஏ கடிதம் பேர் அடுத்த நாள் அந்த அதுக்கு போகும். அதுக்கு அடுத்த இங்க போகும். கௌரவ ஆளுநர் உங்களோட தலைமையில் நாங்க இதுல தலைவர்கள். நான் இந்த வரைக்கும் உங்களோட ஒரு வசனம் கூட நான் கதை கேட்கிறோம். நாங்க வச்சுக்கணும் இந்த வரைக்கும் ஒரு வசனம் கூட அதை பற்றி கதை கேட்கல. நான் நினைச்சேன் இது என்னன்னா கதைக்கிறபடியா ஒழுங்கு கூட்டங்களை போய்க்கல டாக்டர் வெளியாங்கிற பேரை சொல்லாத இப்போ பிரச்சனை. 8 பேர் இது வரைக்கும் 8 டிஎஸ் மேன் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. சரி
போர்டை போட்டு ஆளுநரோட சேர்ந்து நீங்களும் இருந்து கொண்டு அதை செய்யும் வழியா. இதுல ஒரு பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் செய்யறாது. நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க. கேன்சல் பண்ணி போட்டு கவர்னரோட சேர்ந்து எல்லா டிஎஸ் மேலே கூப்பிட்டு செய்யணும். காட்டெல்லாம் பே காட்டலாம். So gazette வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணினா the corresponding secretary is getting the clear instruction from the government that you do it. நீங்க பேர் சொல்றீங்க அந்த gazette இம்ப்ளிமென்ட் பண்ண சொல்லி கடிதம் பெறுவீங்க. 20 வருஷமா கடிதம் பெறுவீங்க. உங்களுக்கு அப்படி மத்த இதுல பே கட்டிருக்கீங்கடா. நாங்க அது மாணவர்களுக்கு அறிவுறுத்தி சரி வருமா இது? இது நீங்க போட்டு சைடுல போட்டுருக்கீங்க. குறித்த கலைகளை பிடிங்கி எறிவிட்டு ரசாயனங்களை எங்க செய்யப்பட்டது? எங்க இதுல இந்த வேலை நடந்தது? நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஏரியாவில் சொல்லுங்க இந்த கலப்படுத்தப்பட்ட இன்னொன்னு சொல்லுவேன். எனக்கு சரியான கவலை என்னன்னா இந்த அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் வந்து கட்டுநாயக்காவில இருந்து கொழும்பு வரைக்கும் முடியுது. பர்சனல் விஷயத்துக்கு நாங்கள் உள்ள கலைக்க விரும்புகிறேன். அதற்கு மரியாதை இல்லை பேசாம இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஆட்களை சொல்லும் போது ருட்டீன் பஸ்ல போயிட்டு வர சொல்லி இந்த அறிக்கை சம்பந்தமாக எங்களுக்கு விவசாய அமைச்சருடைய செயலாளர் டீட்டெயில் அறிக்கை கூட பிரதம செயலாளர் கூட வந்து வாகனம் கடுநாயகம் போட தெரியல. கடுநாயக குடும்பத்துல ஏற்றி கொண்டு போய் வேற இடத்துல நின்று திருப்பி இங்க வருது. எவிடன்ஸோட எனக்கு காட்டிடும். ஆனா இங்க பாதினிய கலம் ஒன்று கூட படுது. கலைச்சா மரியாதை இல்லை. அதை விட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஆபீஸுக்கு 4 வீடு தள்ளி அவற்ற ஆபீஷியல் குவார்டர்ஸ் இருக்கு. சிலர் பாருங்க எவ்வளவு தூரத்துல இருந்து ஆபீஷியல் குவார்டர்ஸ் கொடுக்கலாம். இப்படி கணக்க விஷயங்கள் கலைக்க இருக்குது. கலைச்சா மரியாதையும் இல்லை. அதால நான் கலைக்க இம்ப்ளிமெண்ட் சொல்லுங்க. செக்ரட்டரி எங்க பேசாம வந்துட்டு என்ன இதுவரை என்ன செய்திருக்கீங்க? சும்மா ஆக்காட்டுறது பேக்காரு. ஒரு வாசிங்க திருப்பி என்ன செய்திருக்கீங்க? எந்த இடத்துல கிருமி நாசினி அடிச்சிருக்கீங்க? அர்ஜுனா உண்டு சொல்றேன். அப்பட்ட கேள்வி ஆதார் காட்டு பேய் காட்டு அந்த மாதிரி கதை கதைக்க அதிகாரிகள் கேள்வி கேட்கிற முடியோட கேள்வி பிளீஸ். இடையில் குறிப்பிட்டமைக்காக வைத்தியர் என்ற ரீதியில் சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அது தவிர நான் ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமையாற்றிருக்கிறேன். ஒன்று, இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும். நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தால் நீங்கள் என்னையோ அல்லது என்னோடு கடமையாற்றுகின்றவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும். இதை நான் அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் கட்டாயம் இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கத்துறதால பேசுறதால இங்கே இருந்து போயிட்டு உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடும், பிரஷர் கூடும், ஸ்ட்ரோக் வரும், இம்யூன் சிஸ்டம் குறையும், டைஜஷன் பிரச்சனை வரும், நித்திரை வராது. இந்த நோயாளிகளை ஒரு தடவை உருவாக்காதீர்கள். நிறைய கூட்டங்களை முடித்தவர்கள் இப்ப யாழ்ப்பாண வைத்தியசாலையில கிழமையில வந்து நடுத்தர வயதுல ஸ்ட்ரோக் வந்து கேட்டா கொஞ்ச நாள ஸ்ட்ரோக் இல்ல ஹார்ட் அட்டாக் வரும். அது தெரியும். கேட்க வேண்டிய கேள்வியை கேட்போம். டாக்டர் அர்ச்சனா மைக்கேல் என்ன பாத்துக்காது ஒரு கேட்டசியான தெரியணும். அவர் தலைவருக்கு தான் நான் சொன்னேன். உங்களுக்கு நான் சொல்ல வேணும். நீங்க 170 ஒரு பேருக்கு வேலை கொடுக்காம வருஷக்கணக்கா வைத்திருந்து கோர்ட்ல விட்டுருக்கீங்க. கனவடியாங்க நாங்க பாதைக்கலாம். உங்களுக்கு வழக்கம் வழக்கு நடந்து இருக்குது. இங்க அந்த வழக்கு நடக்குது. நீங்க இந்த பேரை சொல்லவே இயலாது. இந்த பேரை சொல்லி நீங்க வழக்கு நடந்து ஆகவே இந்த பேர் நான் இந்த பேர் பதக்கவில்லை. இந்த வீடியோவை எவிடன்ஸா நாளை கோர்ட்ல கொடுப்பினா எங்களை எப்படி செய்யணும்? இந்த அர்ஜுனா நீங்க பேசுறீங்க, அவங்க பேசுற கொடுங்களே. இது முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் நான் 2002ஆம் ஆண்டு கிளிநொச்சியில அத்தியாவசிய குழு கூட்டத்திலிருந்து கடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த கூட்டங்களை தயவு செய்து இப்படி வைக்கிற முடிவுக்கு வரவும். இது வந்து என்னை போன்றவர்களை வேலை செய்ய விடாது. அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண, அதாவது எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வழிவிடுமொழிய இந்த சிஸ்டத்துல வேலை செய்ய விடாது. நாங்கள் எல்லாம் வேலை செய்ய மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும்
ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவில இருந்து வந்திருக்கு. இப்ப அக்ரிகல்ச்சர் டிரெக்டரை இப்படி கதைச்சது அவர் அமைதியாக. டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவரை திடீர்னு அவர் பதட்டமாக பதில் அளிக்க முடியாத வகையில கேட்டா ஏன் பாதுகாப்பு உரத்த சத்தம் போடுறது, கலாச்சாரம் இது இது உண்மையான அபிவிருத்தியும் கொண்டு வர போறதில்லை, ஒரு ஹெல்த்திய சொசைட்டியும் கொண்டு வர போறதில்லை. நாங்கள் இந்த கூட்டத்துக்கு அமைச்சர் அடுத்த முறை நாங்கள் வர வேண்டும் என்றால் நாங்கள் கௌரவ அமைச்சரையும் இவ்வாறு இந்த வேற வேற ஷோ காட்டுகின்ற கடைசி கூட்டம் இதாத்தான் இருக்கும் யாழ்ப்பாணம். கேட்டா நானும் ஒன்று சொல்லணும் என்னன்னு கேட்டேன். நான் கடைசி நேரத்தில் எல்லா மருந்து வேற எதுவும் இல்லையே, இந்த ஒரு முழுப்பு தலைவர் இதுகளை கொண்டு வர மாட்டேங்கிறார் பாஸ். அப்ப அதனால வேண்டி உண்மையிலேயே இப்ப இருக்கிற கடந்த 2 வாரத்துக்கு முன்ன ஸ்ரீதரன் எம்பி எந்திரிச்சு போயிட்டார். அதனால பிளீஸ் நான் சொல்றேன், நாங்க வரையில இந்த பரவாயில்ல சொல்லல சரியா? உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கேள்வி கேட்கலாம், கேட்கலாம், தாராளம் கேள்வியோட நிப்பார். அந்த கேள்விக்கு கிடைக்கிற பதவி விருப்பம் இல்லாட்டி அது வேறு எந்த நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் ஊடாகவோ வேறு வேறு இடங்கள்ல வந்து இருக்கலாம். ஆனா இங்கே ஒரு ஆதாரம் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாமல் அவர்கள் தொடர்பாக தடுக்கவிடமான வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து கலைக்கிறத நிப்பாட்ட வேணும். அப்படி கலைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை.